நேரம் போயிடும். ஆமா, சமகாலையில நீங்க என்ன தினக்கவியை தாருங்க. தினம் ஒரு பாமுக கவி இன்றைய புதன்கிழமைக்குரியது 2187. இயற்கையும் மனிதனும். கிழக்கில் சூரியன் உதயங்கண்டு குளத்தினின் தாமரை மலரும். மானிடர் முகம் மகிழ்வில் விரியும். உழைப்பாளி கலப்பையுடன் வயலில் உழுதுள்ள மக்களின் பசி தீரும். அழகு மயிலாட கார்முகம் இருளும். சட்டென மழை பெய்து பயிர் வளரும். சூரிய கதிரால் சுட்டெரித்த போது இயற்கை வளங்கள் வளம் குறையும். வெயில் கொடுமை என்று அழுதாலும் இயற்கையில் இவையெல்லாம் நியதியே. பூத்து குலங்கிய பல நிற பூக்கள் மங்கையர் மயங்கி பறிப்பதில் நிகழும். இயற்கையும் மனிதனும் சேர்ந்து வாழ்ந்தால் ஒற்றுமையாக வாழலாம், வளமாக வாழலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் தினடாமுகனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக தினக்கவி இன்று என்னுடையது 599 ஆகிறது. பாமுக தினக்கவி. வாழ்க்கை என்றாலே எப்படியும் வாழலாம் என்றில்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நல்நெறி முறைகள் பல சேர்த்து மானிடர் வாழ்க்கையிலே மதிப்பு இருந்தது அன்று. எப்படியும் வாழலாம் என்றில்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நல்நெறி முறைகள் பல சேர்த்த மானிடர் வாழ்க்கையிலே மதிப்பு இருந்தது அன்று. எப்படியும் வாழலாம் என்று ஒருவரையொருவர் குறைப்பட்டு பேசியே சீர்கட்டு வாழ்கின்றோம் இன்று. எப்படியும் வாழலாம் என்று ஒருவரையொருவர் குறைப்பட்டு பேசியே சீர்கட்டு வாழ்கின்றோம் இன்று. அன்பை பகிர்ந்த உறவுகள் அன்று அன்றாட பொழுதுபோக்காய் பாலியல் கொடுமைகள் வன்மைகள் எத்தனை சீரழிவுகள் இன்று. அன்பை பகிர்ந்த உறவுகள் அன்று அன்றாட பொழுதுபோக்காய் பாலியல் கொடுமைகள் வன்மைகள் எத்தனை சீரழிவுகள் இன்று. கால மாற்றத்திலே நற்பண்புகள் தொலைய நாமும் மாறிவிட்டோம். மனிதத்திலிருந்து விலங்கினத்திற்கும் கீழாக. கால மாற்றத்திலே நற்பண்புகள் தொலைய நாமும் மாறிவிட்டோம். மனிதத்திலிருந்து விலங்கினத்திற்கும் கீழாக. நன்றி, வணக்கம். அதோட ஒப்பிடலாங்கள உண்மையில. அதே கூட ஒப்பிடலாம். அந்த நேரத்தில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிதை ஒன்று பாடினாராம் அந்த காலத்துல. குலமாதர் போற்றுகின்ற கற்பெல்லாம் இன்று காக்கைகள் கழுதைகள் செய்வது போல் நாசமாகி உண்மைதான். ஆமா, அந்த நேரத்துல 2000 ஆண்டுக்கு முதல் 2000ஆம் ஆண்டுக்கு முதலே அவர் பாடி இருக்காரு. 2000 ஆண்டுக்கு முதல இந்த 2000ஆம் ஆண்டுக்கு முதல் அந்த கவிதையை அவர் பாடியிருக்காரு கண்ணதாசன் அவர்கள். அப்ப காக்கைகள் கழுதைகள் போல எல்லாம் குலமாதர் கற்பெல்லாம் காக்கைகள் கழுதைகள் போல நடு ரோட்ல விழ போகுதுன்னு சொல்லி. வணக்கம். நான் தந்துட்டேன். சரி, நன்றி. அடுத்து இவர் யாரு? சிவதர்ஷினி. நாங்க நிம்மதியா கேட்டு அங்கால வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் வணக்கம். வாங்க. வணக்கம். தினக்கவி 2321. சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. நிறைவு காண்போம். உதரம் உதிர்க்கும் வார்த்தை உயிரில் கலக்கும் வேதம் போதுமென்றே உரைக்கும் பொறுமையோடு நிறையும். உதரம் உதிர்க்கும் வார்த்தை உயிரில் கலக்கும் வேதம் போதுமென்றே உரைக்கும் பொறுமையோடு நிறைக்கும். செல்வம் என்றால் எதுவோ செழிப்பாய் அறியும் மனமே, செல்வம் என்றால் எதுவோ செழிப்பாய் அறியும் மனமே, நிறைவு கண்டால் உயர்வே நிதமும் செயலில் காண்க. நிறைவு கண்டால் உயர்வே நிதமும் செயலில் காண்க. பொறாமை என்னும் தீமை போதுமென்றே விலக்கு. பொறாமை என்னும் தீமை போதுமென்றே விலக்கு. அறியாமை உண்டேல் அறிக, அதுவே போதும் நம் வாழ்வுக்கு. அறியாமை உண்டேல் அறிக, அதுவே போதும் நல்வாழ்வினுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிறப்பு. நன்றி, வணக்கம். தினக்கவியை கேட்டவர் ஒரு தட்டு கொடுத்து தரலாம். பேர் தான் நிற்கிறோம், 5 பேர் தான் இருப்பான். செய்தவர்கள் கேட்டவர்கள் ஒரு முறை தாங்கும், அவ்வளவுதான். நான் மூவருடைய தினக்கவியும் கேட்டேன். மூவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக
நேவிஸ் அக்கா, அந்த மாதிரி இப்பொழுது உங்களது கவி வலம் பெறுகிறது. மிக்க மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும். ஜெயா அக்கா ஒரு விதமாக எழுதியிருந்தார், சிவதர்ஷினி ஒரு விதமாக எழுதியிருக்கிறார். மிக மிக சிறப்பு. மூவரும் தொடருங்கள். நன்றி. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நானும் சிவதர்ஷினியுடைய கவிதையும் ஜியாக்காட கவிதையும் கேட்டிருந்தேன். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். என்னுடைய கவிதையும் நானே வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி. நன்றி வணக்கம். எங்களை நாங்களே வாழ்த்துவோம், எங்களை நாங்களே ரசிக்கணும், எங்களை நாங்களே புழுவோம். கேட்கறதுக்கு காது ஒருத்தருக்கும் காது இல்லையா? அதான் இல்லை இல்லை இல்லை, பலர் கேட்கிறார்கள், இல்லையான்று இல்லை, ஆனால் வரமாட்டேன், பிஸி. இல்லை, இதில் இப்போ செல்வியில் கேள்விக்கண இருக்குன்னு போடுங்க. இப்போ இதில் வருவாங்க 7-8 10 பேர் வந்திருப்பாங்க சூழ்நிலை. இன்றைய தினக்கவி நான் சிவதர்ஷினியில் நிறைவு கண்டோம் என்ற தலைப்பில் தந்திருந்தா, ஜேர்னலிசம் இயற்கை மனிதனும் தந்திருந்தா, நேவிஸ் பிலிப் என்ன தந்தீங்க? நான் அது வாழ்க்கை என்றாலே வாழ்க்கை எனக்கு அதை பற்றி மூவரும் சிறப்பாக, மற்ற குறிச்சில் அந்த மூவருக்கும் வாழ்த்துக்களும் சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பு, நன்றி வணக்கம். இப்பொழுது நாங்கள் சன்ரைஸ் செய்திகளுடன் இணைந்து கொள்வோம். நேற்று போடவில்லை, கோயிலுக்கு போய் வர லேட்டாக போச்சு, அப்படியே பாவை எனக்கு நேரத்தை கொடுத்தபடியினால் நன்றி.